ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமைக்கலாம் சுவைக்கலாம். இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற ரொம்பவே ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் எங்கள் ஊரில் சரியான மழை. உங்கள் ஊரில் எந்த அளவுக்கு மழை பெஞ்சிட்டு இருக்குதுன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மழை காலத்தில் ரொம்ப பெரிய பிரச்சனை இந்த மேட்டை காய வைக்கிறது தாங்க. நம்ம அடிக்கடி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுவோம், அதுவும் இல்லாமல் வெளியே அடிக்கடி போயிட்டு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் மேட் ரொம்பவே சீக்கிரமாக ஈரம் ஆகிடும். அப்படி ஈரம் ஆகிற மேட்லேருந்து ஒரு விதமான பேட் ஸ்மெல்லும் வரும். அந்த மேட்டை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணவும் முடியாது, துவைக்கவும் முடியாது. இப்போ அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்டுக்கு அடியில் நம்ம இப்போ ஒரு வேஸ்ட்டான கார்ட்போர்டு அட்டை தான் யூஸ் பண்ணுறேன் நான் இன்றைக்கி. இந்த கார்ட்போர்டு அட்டை மேலே நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மேட்டை போட்டுட்டு நம்ம எப்போவும் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு இல்லை வெளியே வாசலில் யூஸ் பண்ணுற மேட்டுக்கு அடியில் கூட இது மாதிரி போட்டுக்கலாம். இது மாதிரி செய்யும் போது அந்த நம்ம மேட்டில் இருக்க ஈரம் சீக்கிரமாக அந்த கார்ட்போர்டு அட்டை அப்சர்வ் பண்ணிடும். அதனால் மேட் ரொம்ப சீக்கிரமாக ஈரம் ஆகாது. உங்ககிட்ட கார்ட்போர்ட் பாக்ஸ் இல்லைன்னா நம்ம நார்மலான நியூஸ் பேப்பர் கூட மடித்து போடலாம். ஆனால் கார்ட்போர்ட் பாக்ஸ் போட்டிங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு தண்ணி ஈரம் இழுத்துக்கும் அது. இதுவே நீங்கள் மேட்டுக்கு பதிலாக நம்மக்கிட்ட இருக்க வேஸ்ட்டு கிளாத்து, கிழிஞ்சு போன வேஷ்டி இல்லைன்னா நம்மளோட ஷால், அது மாதிரிலாம் ஒரு 2-3 மடிச்சுட்டு இது மாதிரி குஷி கிளிப் இந்த கார்னரில் மட்டும் குத்திக்கிறேன். ஃபஸ்ட்டு லேயர் துணியை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் சேர்த்து இது மாதிரி கிளிப் பண்ணிக்கிட்டேன். இது மாதிரி செய்யும் போது நம்மளுக்கு துணி அடிக்கடி கலைஞ்சு போகாது, நமக்கு மேட் மாதிரியே ரொம்ப யூஸ் ஆகும். இது துவைச்சி காய வைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கிளிப் வர பக்கத்தை நீங்கள் டோரை ஒட்டி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு காலையிலையும் குத்தாது, அதே மாதிரி இந்த துணி கலைஞ்சும் போகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டைமில். இப்போ வாங்க அடுத்த டிப்புக்கு போகலாம். நம்ம யூஸ் பண்ணுற பாயிலெல்லாம் இப்போ நம்ம பாய் அடிக்கடி துவைச்சும் போட முடியாது. அது மாதிரி சமயங்களில் ஒரு விதமான ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும் ஈரத்துக்கு. அதுவும் இல்லாமல் பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வீடுகளில் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற டால்கம் பவுடர் லைட்டாக கொஞ்சமாக இது மேலே தூவிக்கலாம். இப்போ நம்ம நிறைய பேர் வீடுகளில் டைல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அதுவும் இந்த மழை காலத்தில் ரொம்ப சில்லுன்னு ஆகிடும். குழந்தைங்க உட்கார்றதுக்கு கூட நம்ம படுக்கலைன்னா கூட குழந்தைங்க உட்காந்து விளையாடுறதுக்கு இல்லை நம்மளே உட்கார்றதுக்கு இந்த பாயெல்லாம் யூஸ் பண்ணி உட்காருங்க. அது மாதிரி செய்யும் போது நமக்கு அந்த ஈரத்தன்மை நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாகும். அதனால் சளி பிடிக்கிறதும் கொஞ்சம் கம்மியாகும். இப்போ இந்த டால்கம் பவுடர் மேலே நான் நியூஸ் பேப்பர் 2 எடுத்து விரித்து போட்டுக்கிறேன். இது மாதிரி டால்கம் பவுடர் நியூஸ் பேப்பர்லாம் போட்டு இந்த பாயை நம்ம சுற்றி வைக்கும் போது அதில் இருக்க ஈரத்தன்மையெல்லாம் அந்த பேப்பர் உறிஞ்சிக்கும். இந்த ஒரு விதமான ஈரத்தன்மை வாசனை எல்லாத்தையும் அந்த டால்கம் பவுடர் எடுத்துரும். அதுக்காக தான் இது 2 போடுறோம். உங்ககிட்ட ஒரு வேளை நியூஸ் பேப்பர் இல்லைன்னா பழைய துணி அது மாதிரி கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணலாம். நான் இன்னொரு பாயில் நம்மக்கிட்ட வேஸ்ட்டாக இருக்கிற நம்ம அரிசியெலாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம் பாருங்களா, அந்த அரிசி பேக்கை கட் பண்ணி இது மாதிரி வச்சுருக்கேன். இதுவும் ஒரு துணிப்பை மாதிரி தான். இந்த துணிப்பையும் நம்மளுக்கு ஈரத்தை அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் இதை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். பேப்பரை விட இந்த துணிப்பை யூஸ் பண்ணும்போது இன்னும் ரொம்ப நாளுக்கு நமக்கு அந்த ஈரத்தன்மை கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டைமில் நம்ம பாத்ரூமில் வாஷ் பேஷன் கிட்டலாம் இது மாதிரி டெட்டால் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்காக வச்சுருப்போம். இந்த ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது நம்மளே தெரியாமல் அதிகமாக ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா ரொம்ப அதிகமாக அந்த லிக்விட் வந்துடும். அப்படி வராமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து அதோட எட்ஜில் இது மாதிரி போட்டு விட்டுடுங்க. இந்த ரப்பர் பேண்டை அந்த மூடி அந்த கேப் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இது மாதிரி நல்லா போட்டு விட்டுட்டிங்கன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது என்னதான் ப்ரெஸ் பண்ணாலும் அதோட ப்ரெஸ்ஸிங் அந்த அழுத்துற தன்மை கொஞ்சம் குறையிறனால நமக்கு கொஞ்சமாக தான் அந்த லிக்விட் வரும். இது குழந்தைங்க இருக்க வீட்டில் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா குழந்தைங்க யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய எடுத்து வேஸ்ட் பண்ணிவிடுவாங்க. பாருங்கள், எவ்வளோ அழுத்தினாலும் ஒரே ஒரு ட்ராப் தான் வரும். நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நார்மலாக மழை பெய்யுற சமயங்களில் சேர் இருந்தால் சேரில் துணியெல்லாம் போட்டு உள்ளுக்குள்ளே காய வைப்போம். இப்போ இதே 2 சேரை வச்சு நம்ம ஒரு கொடி மாதிரி கட்ட போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் அந்த மாதிரி ஹோல்ஸ் உள்ள சேர், இது மாதிரி டைனிங் டேபிள் சேர், எந்த சேர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன ஓட்டை இருக்கிற மாதிரி இருந்தால் போதும், ஒரு கயிறு கட்டுற அளவுக்கு. இப்போ இந்த சேரை ஆப்போசிட் டைரக்ஷனில் வச்சுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கயிறு இருக்கோ அந்த அளவுக்கு அந்த சேரை ஆப்போசிட் டைரக்ஷனில் விரித்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த 2 சேருக்கும் நடுவில் உங்ககிட்ட கயிறு எவ்வளோ பெருசு இருக்கோ அந்த அளவுக்கு கட்டி எடுத்துக்கோங்க. கட்டி எடுத்துகிட்டு இது மேலே நம்மளுக்கு வெயிட் இல்லாத லேசான துணிகள் எல்லாம் போடும்போது இந்த சேர் 2ம் அப்படியே நமக்கு ஒரு கொடி மாதிரி இருக்கும். நம்ம சேர் மேலே ஒன்று துணியெல்லாம் போடுறதுக்கு பதிலாக இது மாதிரி சின்னதாக கொடி கட்டி விட்ட மாதிரி போட்டோம்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக சீக்கிரமாக காஞ்சி வந்துடும். அதே சமயம் சேர்லேயும் நம்ம துணியெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். துணி வாங்கும் போது கிடைக்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேங்கர்லாம் நீங்கள் நிச்சயம் தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மழை காலத்தில் இது ரொம்பவே யூஸ் ஆகும் நமக்கு. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே துணி காய வைக்கிற மாதிரி ஒரு ஆர்கனைசர் தான் பண்ண போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆர்கனைசர், எல்லார் வீடுகள்லையும் ஈஸியாக செஞ்சிடலாம். இது ஆன்லைனில் கூட விற்கிது. அது நம்ம ஆன்லைனில் காசு போட்டு வாங்க தேவையில்லை. வீட்டில் இருக்க சின்ன பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்காக நான் இன்றைக்கி கிளிப்பில் இது மாதிரி ஒரு நூல் வச்சு கட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் கிளிப்பில் இது மாதிரி நூல் கொஞ்சம் கட்டி வச்சிட்டிங்கன்னா இந்த மழை டைமில் ரொம்பவே ஈஸியாக யூஸ் ஆகும் நமக்கு.
இந்த ஹோல்ஸ் இல்லாத கிளிப்புகளை கூட இது மாதிரி சின்ன ஹோல்ஸ் இருந்தால் கூட இந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துல கூட இந்த மாதிரி நூல் விட்டு நீங்கள் கட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி கிளிப்பில் நீங்கள் நூல் கட்டி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே துணி காய போடும்போது இந்த கிளிப்பு யூஸ் ஆகும். அதே சமயங்களில் மழை நின்றுடுச்சு நம்ம வெளியே காய போடலாம் அப்படின்னு நினைக்கிற சமயங்களையும் இந்த கிளிப்பு யூஸ் ஆகும். அந்த டைமில் நம்ம நூலை கட் பண்ணிவிட்டு அதெல்லாம் எதுவும் எடுக்க தேவையில்லை. இது அப்படியே நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட துவைச்ச துணி நிறையா இருக்குது, ஆனால் துணி காய போடுற கிளிப் ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம நார்மலாக வீடுகளில் யூஸ் பண்ணுற குஷி கிளிப், இந்த கிளிப்பில் கூட நீங்கள் நூல் கட்டி இது ஒரு நம்ம துணி காய போடுற கிளிப்பாக யூஸ் பண்ணலாம். இந்த ஆர்கனைசர் செய்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம வீடுகளில் நார்மலாக யூஸ் பண்ணுற சின்ன பொருட்களை வச்சு சூப்பரான ஆர்கனைசர் செஞ்சிடலாம். இதுக்காக நம்ம பணம் எதுவும் செலவு பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லை. வீட்டில் எல்லார் வீடுகள்லையும் இருக்கிற பொருள் வச்சு தான் இந்த ஆர்கனைசர் நம்ம இப்போ ரெடி பண்ணுறோம். இந்த எல்லா கிளிப்லையும் நூல் கட்டி எடுத்தாச்சு. இதை ஹேங் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட வேஸ்ட்டாக இருக்க மெட்டல் வளையல் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த மெட்டல் வளையலை நம்ம ஹூக் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எல்லார் வீடுகள்லையும் கம்பிலாம் இருக்குமா என்னன்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக மெட்டல் வளையல் இருக்கும். இந்த மெட்டல் வளையலை நம்ம ஹூக்கை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் ஃப்ரீ டைமில் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா மழை காலத்தில் துணி காய போகிறதுக்கு கொஞ்சம் கூட கஷ்டமே பட தேவையில்லை. ஈஸியாக இந்த ஹூக் இந்த கிளிப்பெல்லாம் நூல் கட்டி எடுத்து வச்சுட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக துணி காய வச்சு எடுத்துடலாம். மீதி இருந்த எல்லா வளையலையும் ஹூக் மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வாங்க ஆர்கனைசர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் இன்றைக்கி லாண்ட்ரி பேஸ்கெட் தான் எடுத்திருக்கேன். நம்ம அழுக்கு துணியெல்லாம் போடுவோம் பாருங்கள், அந்த கூடை தான் எடுத்திருக்கேன். அந்த கூடையில் இது மாதிரி ஒரு கனமான நூல் இல்லைன்னா கயிறு கட்டி எடுத்துக்கோங்க. இந்த கயிறு கட்டின லாண்ட்ரி பேக்கை நம்ம குழந்தைங்கள்லாம் தூங்குறதுக்காக ஹூக் மாதிரி வச்சுருப்போம் பாருங்கள், அதில் மாட்டி விட்டுற போகிறேன். இப்போ உங்களுக்கு அந்த கூடை எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு கயிறு எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு சரியாக இருந்துச்சு. அப்போ தான் பேண்ட் எல்லாம் போடும்போது கீழே உரசாது. அதுக்காக இந்த ஹைட்டில் கட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ண ஹூக்கெல்லாம் மாட்டி விட்டுடலாம். நமக்கு எங்கெங்கே கிளிப்பு போட்டு காய வைக்கணும்னு தோணுதோ அந்த இடத்துலலாம் இந்த ஃபஸ்ட்டு இந்த ஹூக்கை மாட்டி விட்டுடலாம். இப்போ இந்த ஹூக்கில் நம்ம நூல் கட்டி வச்சுருக்க கிளிப் எல்லாத்தையும் மாட்டி விட்டுடலாம். அதுக்காக தான் இந்த கிளிப்பில் நான் நூல் கட்டிக்க சொன்னேன். இது மாதிரி செய்யும் போது நம்ம டக்குன்னு வெளியே துணி காய போடணுன்னா கூட இந்த நூலெல்லாம் கட் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை, டக்குன்னு எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப நம்ம உள்ளே காய போடணுன்னா கூட இந்த ஹூக்கும் இந்த நூல் கட்டினதும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நூல் கட்டி எடுத்துக்க சொன்னேன். பாருங்கள், இது எல்லாத்தையும் மாட்டி விட்டாச்சு. இப்போ இந்த கிளிப்பு எல்லாத்துலேயும் துணி போட்டு விட்டுட்டு ஹேங்கர்லேயும் துணியெல்லாம் போட்டு விட்டுட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக ஈஸியான ஆர்கனைசர் நமக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு. இதில் இன்னும் நிறைய துணி கூட காய போடலாம். நம்ம பேண்ட்டு கனமான துணியெல்லாம் போடும்போது இது மாதிரி அதோட இடுப்பு பகுதி கீழே வர மாதிரி போட்டோன்னா சீக்கிரமாக காஞ்சி வந்துடும். பாருங்கள், நம்ம யூஸ் பண்ண குஷி கிளிப் கூட எந்த அளவுக்கு வெயிட் தாங்குதுன்னு. நம்ம வாஷிங் மிஷினில் ட்ரை பண்ணி எடுத்துறதுனால தண்ணி எதுவும் சொட்டாது, அதனால் பயப்படாமல் காய போடலாம். ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சா கூட சீக்கிரமாக இது காஞ்சி வந்துடும். வெளியே வெயில் அடித்தா கூட நீங்கள் இந்த ஆர்கனைசரை அப்படியே அந்த கயிறோடு எடுத்துகிட்டு போய் வெளியே கொடி கட்டுற இடத்துல மாட்டி விட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக காஞ்சி வந்துடும். டக்குன்னு மழை வர மாதிரி இருந்தால் கூட எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சிடலாம். ரொம்பவே ஈஸியான ஆர்கனைசர், வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு செஞ்சுட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மழை டைமில் உங்களுக்கு நிச்சயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்ககிட்ட இது மாதிரி லாண்ட்ரி பேஸ்கெட் இல்லைன்னா கூட வீட்டில் இருக்க மற்ற பொருட்களை வச்சு இதே ஆர்கனைசரை சூப்பராக செஞ்சு எடுத்துடலாம். வீட்டில் இருக்க இந்த மாதிரி சின்ன கூடை, இந்த லாண்ட்ரி பேஸ்கெட்டோட மூடியில் கூட நம்ம இது மாதிரி செய்யலாம். இந்த கூடையில் ஆங்கர் மாட்டுறது மட்டும் கொஞ்சம் கஷ்டம், மித்தபடி ஈஸியாக காய வச்சு எடுத்துடலாம். இதிலெல்லாம் கொஞ்சம் துணிகள் தான் காய வைக்க முடியும். இதே நம்ம லாண்ட்ரி பேஸ்கெட் எடுத்தோம்ல, அதில் நம்ம நிறைய துணி காய வச்சுக்கலாம் ஒரே சமயத்தில். வீட்டில் அந்த மூலிக்கும் இந்த மூலிக்கும் கொடி கட்டி காய வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் இந்த லாண்ட்ரி பேஸ்கெட் பதிலாக இந்த மாதிரி பாத்திரம் கழுவுற கூடை இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம். அதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், நிறைய துணி காய வைக்க முடியும். ஆனால் இந்த கூடை நமக்கு டெய்லியும் தேவைப்படும். ஆனால் லாண்ட்ரி பேஸ்கெட் அப்படி இல்லை, நம்ம துணியை வேறு எதில் கூட நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஆர்கனைசரை நிச்சயம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அடுத்தடுத்து அப்லோட் பண்ண போகிறோம். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி சூப்பரான வீடியோவோட நான் உங்களை வந்து அடுத்து